Last 50 years of patriotic Shivaji, Netaji, எல்லா இவரும் போட்டு தாய் மண்ணே வணக்கம். அவர் எல்லா வேர்ல்டோவர் அந்த பாட்டு பாடியிருக்காரு. டுடே சந்திரிகாய் அவர் இன்னும் குருநானக் மட்டும் பண்ணல. அதனால சார் குருநானக் கமிட்டி அங்கே விளையாட்டு முடிகிற வரைக்கும் அவர் ரெக்கார்டிங்கில் இருக்கு சார். பாடுங்க சார். அப்படியா? ஆமாம். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக தாய்மொழி அப்படிங்கிறது நான் 25 இயர்ஸ் பேக் கார்கில் வார்ப்பை எழுதி முடிஞ்சோடனே எழுதி ரிஜிஸ்டர் சைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18-19 இயர்ஸ் ஆகி இட் மை பிஸ்னஸ் நான் ரைட் லாட் ஆஃப் கொஞ்சம் எல்லாம் பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா பண்ண பிறகு வெண்ட் ஆன் டு மேக் அ வீடியோ ஆஃப் சங்கர் மாதிரி பாடிட்டேன். ஒரே இது சார் எஸ்பிபியோடலாம் ஸ்டேஜில் பாடியிருக்காரு. பாடுவேன் பாடியிருக்காரு. பாட்டு நான் பாடல. எஸ்பிபி நானே போய் லைவ் ப்ரோக்ராம் பார்த்தேன் பாடியிருக்கேன். நம்ம ஆல்சோ சிங்கர். அது காமிச்சேன். ஏன்னா தாய்மொழிங்கிறது ஆக்சுவலாக சங்கர் மாதிரி தான் பாடினாரு. இருந்தாலும் ஒரு 4 லைன் உங்களுக்கு பாடிக்கலாம். இட்ஸ் அபவுட் கார்கில் வாரியர்ஸ்க்காக எழுதின ஒரு சாங். லாஸ் ஆஃப் லைஃப். தாய்மண்ணே தாய்மண்ணே மனம் தளராதே, வானோடு இனி போன்ற இமயம் நமதே. நேற்று கார்கில் போரிலே வெற்றி வாகை சூடினோ, மீண்டும் மத்து நீரலா தாயின் மடியில் கீழலா. தூண்டும் போரினால் ஒரு பிஞ்சும் மிஞ்சுமா. தாய்மண்ணே தாய்மண்ணே மனம் தளராதே, வானோடு இமை போன்ற இமயம் நமதே. இது அந்த பாட்டுடைய பாட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 25 years back when I wrote it, nobody understood why I wrote it. Last is very relevant. 3 months 2 months வரைக்கும் யாருக்கும் புரியவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கட்ஸ் எல்லாம் கேட்டு ஆக்சுவலாக எக்ஸாக்ட் வாட்ஸ் ஹேப்பனிங் வி ரோட் 25 years ago. வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். But we knew it is going. I mean, this is the situation. ஸோ அதனால் இப்போ என்னன்னா அந்த பாட்டு பிகம் லைக் நாட் மோர் தன் சாங், இஸ் பிகம் லைக் ப்ராஃபஸி. எல்லாம் கரெக்டாக அப்படியே வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்தாங்கல்ல, மலையில் உள்ளே வந்து தான் அட்டாக் பண்ணாங்க. அப்பா ஐ ரோட் 25 years. வெள்ளை மலை கணவாயில் மெல்ல மெல்ல நுழையாதே, சுபாஷ் சந்திர வம்சம் நாங்கள் மறவாதே. மலை பசுமை கண்டு மாற்றான் மல்லிகை என்று இருக்காத மலரை நீங்கள் பறிக்க வந்தால், இமயம் கொண்ட எங்கள் மண்ணை தாய்மேலானை மீட்போம். 1 கோடி உயிர் தந்து பாரத மண் காப்போம். தாய்மண்ணை வந்து எல்லாமே ப்ராஃபட்டிக் லைன்ஸ். நான் ஜோக்குனால சொல்லலை. லைன் ஃபார் பத்மஸ்ரீ ஆல்ரெடி மோடி கவர்மெண்ட் வாட்சிங். இதுதான் முக்கியம். ஆக்சுவலாக இந்த பாட்டு தான் வந்தேன். பட் சார் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பூமிக்கு எனக்கு அப்புறம் பாட்டு எழுதின பிறகு இட்ஸ் கிவன் மீ இனஃப் வெல்த். 2000க்கு அப்புறம் எழுதின பிறகு பேப்பரை உள்ள வச்சோடனே ஆஃப்டர் தட் ஐ காட் ஆல் தி வெல்த், மணி, நேம், ஃபேம் எல்லாம். ஸோ இட் இஸ் கிவன் அ கூலி பாய். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 போயிட்டு பாட்டு எழுதுறேன். ஸோ இப்போ நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகம் இது மூலமாக பாப்புலர் பாடம். அதுக்காக நன்றி கடமை ஒரு இதுதான் ஆக்சுவலாக இப்போ நான் எல்லாத்தையும் பாடிட்டு இருக்க சாங். ஸோ பூமிக்கு நன்றி, பாரத மாதாவுக்கு நன்றி. இது என்னோட டியூன், என்னோட சாங், நானே பாடுறேன். பீங் ரிலீஸ் ஆன் August 15. கண் கண்ட தெய்வம் என்றும் மண்ணும் என்று சொன்னவனே, பாமலை புனைந்தவனே பாரதம் போற்றிடவே. தீண்டாத ராகம் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை, தடைகளை உடைத்திட விடை கண்டே. பூமியின் மரம் என்று கண்டு கொண்டே, கண்ணீரும் உரமாய் மாறி கனவெல்லாம் கனியாய் மாற்றி. கண்ணீரும் உரமாய் மாறி கனவெல்லாம் கனியாய் மாற்றி. கிழங்கிட்ட தாய்
உணர்ந்து விட்டேன். இல்லைங்க சார், எங்கள் அம்மா யார் சொன்னதான் சொன்னேன் கோச்சு இன்டர்வியூவில் சொன்ன விஷயத்தை கேட்டாங்க. மில்க் இருக்கும் கோச்சு அதிகபட்சமான விஷயம் எங்கள் அம்மா நானும் பாட்டி சொன்னாங்க. அம்மா சின்ன வயசுல அதனால் இழந்துவிட்ட தாய் மூலம் கண்டிருக்கிறேன் பாரதம் தாய் என உணர்ந்திருக்கிறேன். அதனால் அது மாதிரி இழப்பு அப்படி ஒரு இழப்பு இருந்தால் மட்டும்தான் எழுதும். இது பாட்டு கவிதை கவிஞர் எழுதுகிற பாட்டு கட்டத்தில். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் இருக்குன்னா கிராண்ட்மதர் சொன்னாங்க எப்படி வந்துச்சு சின்ன வயசில் எங்கள் அம்மா கேரிங்க நான் கேரிங்க இருக்கும் படிக்காதீங்க பெருசாக சொன்னேன். கேரிங்க இருக்கும்போது டாக்டர் கேட்குறாங்க எங்கள் அம்மா ஏன்னா அம்மா அந்த கேரக்டர் ஊருக்கு தப்பாக தேசத்தில் 16 கல்யாணம் 17 அப்போ நான் கேட்டுட்டேன் எந்த பற்றி ரொம்ப பெரிய தேசபக்தன், பெரிய தேசத்துல முக்கியமான அது நான் என்ன செய்யணும் எப்படி கேட்டாங்க. டாக்டர் சொன்னாங்க நிறைய தேசபக்தர் லீடர்ஸ் நேதாஜி காந்தி எல்லாம் படிச்சீங்கன்னா அது அப்படியே இந்த டைம்ல வந்து ஒரு உள்ள போய் அப்படியே அப்படியே ஒரு சயின்டிஃபிக்கா ஒரு இது இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ ப்ரூவ் பண்ணாங்க இந்த மாதிரி அம்மாக்கள் எல்லாம் பாடினாங்கன்னா குழந்தை பாடுது. ஸோ அதை வந்து சொன்னாங்க பாட்டி அப்புறம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ படிச்சு ஏன்டா சொல்லும் போது எல்லாம் செய்ய பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகி அம்மாவோட இது ரொம்ப போயிட்டு தருவாங்க. இது ஐ மீன் கிரியேட் ஏன்னா இல்லைன்னுச்சிங்க கிரியேட் இல்லைன்னுச்சிங்க அப்பா வச்சுக்காங்க ஒரு பாரதியார் பிறந்தது அதே அவருக்கு கஷ்டம் நமக்கு லாபம் நமக்கு ஒரு பாட்டு லாபம் அவரோட வாழ்க்கை பேசும். ஆனால் என்னோட விஷயத்துல எனக்கு சாதகமாகவும் வயசாகவும் எப்படின்னா பையனுக்கு லைஃப் பாருப்பா நீ படத்து பாட்டு எழுதுக்குள்ள உன் பிசினஸ் பாரு சம்பாதி குடும்பம் உள்ள வைக்கிறோம் 50 வயசு ஆச்சா
மனசாட்சியில் உங்களுக்கு என்னோட